இங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சவுத் ஃபேஸிங்கில் 3 வரைபடம், நார்த் ஃபேஸிங்கில் 3 வரைபடம் ஒன்று சேர பார்க்க போகிறோங்க. ஸோ அதில் குழிக்கணக்கினுடைய பலன்கள் மற்றும் எந்த ராசிக்காரர்களுக்கு உகந்தது என்ற போன்ற பல தகவல்கள் ஒன்று சேர இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம். வாங்க. 27:42 சவுத் ஃபேஸிங்கில் அருமையான 3 படுக்கையறை கொண்டது. 143 குழி, யானை மனை, அதீதமான ஆரோக்கியம் உண்டாகும். ரிஷபம், கன்னி, மகரத்திற்கு யோகம். 9-18-27 பிறந்தவர்களுக்கும் யோகம். இப்போ இந்த வரைபடத்தில் ஈசான மூலையில் 3 நண்பர்களாகிய போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க், வாயுமுறை, கன்னி மூலையில், மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். என்ட்ரன்ஸ் வெராண்டா, ஹால் உள்ளளவுகள் சரியாக இருக்குது. ஸ்டடி ரூம் 10க்கு 10.5, ஒரு டாய்லெட். வாயு மூலையில் 10க்கு 16, கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், அட்டாச் டாய்லெட். மாடிப்படி வெளியில் கொடுத்துருக்குறோம். ஸோ இது மாதிரி 3 வரைபடங்கள் பார்க்க போகிறோங்க. ஸோ இது முழுக்க வாஸ்துப்படி இருக்குது. அக்னி மூலை தலைவாசல் ஒட்டி இருக்குது. தெற்க போனால் தேய்ந்து போவான்ங்கிற பழமொழி தவறானது. நிறைந்து போவான், வாழ்க்கையில் உயர்வடைவான், செல்வ செழிப்புடன் வாழ்வான். இது மாதிரி வரைபடம் அமைக்கிறது ஆவணி மாதம் 6ஆம் தேதிக்கு உண்டான ஸ்பெஷல். ஸோ ஆவணி 6க்கு 6 வரைபடம் கொடுத்துருக்குறோம். 2வது வரைபடத்தை இப்போ பார்த்துருவோம். கருடமனை 36:41 185 குழி, 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம், 95 வயது பொருத்தம். சவுத் ஃபேஸிங் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை தலைவாசல் வைத்தால் பொன்முட்டை சேரும். ஒரு அன்பர் யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்காரு, தெற்கு பக்கம் பள்ளம் இருக்கக்கூடாதுன்னு. கன்னி மூலை பள்ளம் இருக்கக்கூடாது. அக்னி மூலையில் சுக்கிரனுடைய பாகத்தில் பள்ளமாக இருந்தால்தான் சுக்கிரன் நல்லமாக உள்ள வருவார். கன்னி மூலை துறவாக இருக்கக்கூடாது. ஈசானத்தில் பூஜை அறை வைத்தோமையானால் செல்வம் சேரும், பணம் சேரும், காசு சேரும், நகை சேரும். டைனிங், அக்னி மூலையில் கிச்சன் அமைத்திருக்கிறோம். பெண்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். ஹால், வாயு மூலை பெட்ரூம், வாயு மூலை வெளியில் ஒரு டாய்லெட், ஹாலில் இருந்து காமன் டாய்லெட் ஒன்று, கன்னி மூலை பெட்ரூம், பீரோ கன்னி மூலையில் வடக்க பார்த்து வச்சுருக்கிறோம். கத்தையாக பணம் சேரும். கட்டில் மேற்கு சோத்தை ஒட்டி போட்டுரும். பெஸ்ட்டு பிளான். 3வது வரைபடத்தை பார்த்துருவோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 5Gங்கிறது இந்த சேம் ஃபார்முலா தான் முதல் சொன்ன வரைபடத்தில் தான். ஈசானத்தில் இழுவையாக அமைத்து கார்டன் அமைச்சிருக்கிறேன். 3வது வரைபடம் பார்ப்போம். 3 சவுத்து சொல்லியிருக்கேன், 3வது சவுத்து. ஸோ அதே போர்ட்டிக்கோ, பெரிய போர்ட்டிக்கோ, மாடிப்படி. ஹால் 16க்கு 16. ஈசான மொழியில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு உண்டான படுக்கையறை, பின்வாசல், முன்வாசல், ஸ்ட்ரைட் வாசல். கன்னி மூலையில் பெட்ரூம், பீரோ, கட்டில், மேற்கு சோத்தை ஒட்டி போட்டுக்கிறோம், அட்டாச் டாய்லெட். ஒரு சில நண்பர்கள் இந்த பெட்ரூம்னுடைய மொத்த அளவை பார்த்துடுறாங்க. ஸோ இது 16 அடினா அதுக்குள்ளே டாய்லெட்டை போட்டிருக்காங்க, 11 அடி ஆயிரும். பாவங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல கிராஸாக இருக்குது, கிராஸாகவே வீடு கட்டி கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் இப்போ பில்டிங் லைனில் இறங்கியிருக்காங்க, வாஸ்து தெரியல, கட்டி கொடுத்துட்றாங்க. அந்த வீடு வாஸ்துபடி இல்லாதனால அந்த குடி இருக்கிறவனும் சரி, கட்டி கொடுத்தவனும் சரி சஃபர் ஆவாங்க. தயவுசெய்து சரியாக தெரிந்து அதன்படி செயல்படுங்க. வாயு மூலையில் கிச்சன், யூட்டிலிட்டி. பெஸ்ட்டு பிளான் ஃபார் சவுத் ஃபேஸிங் 3 பிளான்ஸு. நார்த்து பிளான் பார்த்துருவோம். இது நார்த்து ஃபேஸிங் பிளானுங்க. ஸ்டடி ரூம் 6:30க்கு 6:30. டாக்டர் ஆகணும் பையன் அப்படின்னா ஸ்டடி ரூம் இங்கே வச்சு படிக்க வைங்க. ஹால் 16க்கு 11. டைனிங்கு, கிச்சனு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, வாசல் எல்லாமே. போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை 3ம் வடகிழக்கு ஈசான மூலையிலையும், செப்டிக் டேங்க் வாயு மூலையில் இருக்கும். கன்னி மூலையில், மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். இந்த 5மே இந்த வடக்க பார்த்த வீட்டிற்கு 4 முன்புறமும் 1 பின்புறமும் வரும். வாஸ்து பூஜை செய்வதற்கு உண்டான இடம் பாருங்கள். கன்னி மூலையில் கொடுத்துருக்கோம். ஆவணி 6ஆம் தேதி மாலை 3:18 to 3:54 மாலையில் பண்ணணும். வாஸ்து பூஜை செய்வது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். அதன்படி செயல்படுங்க. என்ன மந்திரம் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். கிச்சன் அக்னி மூலையில் போட்டோம்னா பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். 5வது வரைபடத்தை பார்ப்போம். பசுமனை. இது பசுமனை. 125 குழி சொல்ல விட்டுட்டேன். 125 குழி பசுமனை. பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள். வாங்க 5 பார்ப்போம். யானை மனை 26க்கு 41.3. 45 வயது பொருத்தம். 135 குழி, 9 பொருத்தம் உள்ளது. அதாவது 9 பொருத்தம் உள்ளது 11 பொருத்தத்தில். அதீதமான ஆரோக்கியம் உண்டாகும். போர்வெல், மழைநீர் சேகரிப்பு எழுதியிருக்கேன். இதில் எல்லாமே ஹாலு, அக்னி மூலையில் கிச்சன். பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசு ஆனாலும் 35 வயசு இருக்கிற மாதிரி இருக்கும். அக்னி மூலையில் கிச்சன். செப்டிக் டேங்க் போட்டுட்டோம்னாக்கா, டாய்லெட் போட்டுட்டோம்னா 30 வயசு பெண் 60 வயசாக தெரியும்.
கன்னி மூலையில் பெட்ரூமு, லாக்கர் ரூமு, பூஜை அறை, ஹாலினுடைய கன்னி மூலை. 2000 ரூபா நோட்டு எப்போவுமே 2 கட்டாவது இருக்கும். ஏன்னா லாக்கர் ரூமும் பூஜை அறைங்க. வாயு மூலையில் வந்து டாய்லெட்டு, யூட்டிலிட்டி. பெரிய நோய் சொன்னாங்க, இந்த வீடுக்கு வந்ததுக்கப்புறம் அம்புட்டு நோயும் குணமாயிடும். இது 5வது பிளான். 6வது பிளான் பார்த்துருவோம். 28 36 127. 127 குழிக்கு 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் உள்ளது. வயது பொருத்தம் மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 29 வருடம் இருக்குது. யானை மனை, அதீதமான ஆரோக்கியம் உண்டாகும். எல்லாமே சரியாக இருக்குங்க. வரவு 8, செலவு 3, சர்ப்பம் வந்து மேன்மை, யோனி, நட்சத்திரம், வாரம் எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் இந்த வயது மொத்தம் 29. அப்போ 127 குழிங்கிறது 129 குழிக்காக சின்னதாக 28க்கு 36 வைத்தோமே ஆனாலும் 129 குழி வரும். பட் இதில் எல்லாம் சரியாக இருந்து வயது மட்டும் கம்மியாக இருக்குது. 45 வயதுக்கு மேலே இருக்கணும். ஒரு கட்டடத்திற்கு வயது பொருத்தம் பார்க்கும்போது 45க்கு மேலே இருக்கணும், 100க்குள்ளே இருக்கணும். இதுதான் வயது பொருத்தத்திற்கு உண்டானது. ஆனால் குழியும் அளவும் வெளியளவு உள்ளளவு எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ குழி பார்த்துட்டோம். இந்த வரைபடம் பார்த்தீங்கன்னா ஹால் வந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட், ஈசான மூலை, ஒரு நார்த் ஃபேஸிங்க்கு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 195 குழி, சிம்ம மனை, 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் உள்ளது. வயது பொருத்தம் 65. இது வந்து வடக்க பார்த்த வீட்டிற்கு உங்களுக்கு வந்து கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசிக்காரர்களுக்கு யோகம். இதில் வந்து கிழக்க பார்த்து வைக்கிறதுனால மேசம், சிம்மம், தனுசுக்கு யோகம். இப்போ இந்த வீட்டுக்கு உள்ளே போனோம்னா வெராண்டா, ஈசான மூலையில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், அக்னி மூலை கிச்சன், யூட்டிலிட்டி, வாயு மூலையில் ஒரு பெரிய ஹாலு, மாடிப்படி வெளியேருந்து ஏறி போகிற மாதிரி ஒரு டாய்லெட். இது ஒரு வீட்டிற்கு உண்டான அமைப்பு. அடுத்த வீட்டுக்கு ஈசான மூலை வாசல், கன்னி மூலை பெட்ரூம், வாயு மூலை ஒரு பெட்ரூம், அக்னி மூலையில் கிச்சன். இது 2வது வீட்டிற்கு உண்டான அமைப்பு. 195 குழி, சிம்மமனை. இப்போ இது வந்து 26 1க்கு 60 பெருக்கி 8.03 வகுத்தமையானால் கிடைப்பது தான் குழி. அந்த வகையில் வந்து இரட்டை வீடாக அமைச்சிருக்கோம். 6 வரைபடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 3 சவுத்து, 3 நார்த்தும் பார்த்துருக்குறோம். ஆவணி 6ஆம் தேதி வாஸ்து செய்யுங்க. ஆவணி 6க்காக தான் 6 வரைபடங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பிளான் எல்லாமே வந்து வாஸ்துப்படியும் ஜாதக அடிப்படையிலையும் குழிக்கணக்கையும் பார்த்து தான் நாங்கள் வரைபடம் அமைக்கிறோம். குழிக்கணக்குங்கிறது தான் ஜேங்கிறது ஜாதகம், 4 மூலைகளுங்கிறது தான் கார்னர். இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் சரி பார்த்து உங்களுக்கு வரைபடம் அடியேனே அமைக்கிறோம். அடியேன் இருக்கின்றது மதுரையில் இருக்கு. இதெல்லாம் பல அன்பர்கள் வரைபடம் அமைக்க சொன்னதிலிருந்து சரியாக வாஸ்துப்படி அமைத்தது தான் உங்களுக்கு சரியாக செயல்பட்டுருக்குறோம். எங்ககிட்ட எல்லாருமே இன்ஜினியர்ஸை வச்சு தான் நான் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அடியன் தான் இந்த ஜோதிடத்திலிருந்து உங்களுக்கு எந்த ராசிக்கு எது உகந்ததுங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் குழிக்கணக்கு எடுத்து வரைபடம் அமைக்கிறோம். தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தொடருடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.